ஜாமி காலிஃப்ளவர் வெந்துருச்சா இல்லையா? இது வணக்கி தனியாக வச்சிருக்கிறேன், அதுதான் சூப்பராக இருக்குது. குழம்புக்குள்ள போட்டதுன்னா நான் சாப்பிடல, வெறும் குழம்பு இறுத்து ஊற்றிட்டு வந்துட்டேன். பட்டாணி வேற போட்டிருக்குது, அது வேற வெந்துச்சா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு பட்டாணி போட்டிருப்பியாட்டுக்குது. அது வேகுது பாப்பா. அப்புறம் அது அவ்வளோ சீக்கிரம் வேகுமா? ஆமாம், இது எவ்வளோ நேரம் வேகிறது? இதுக்குள்ள போட்டுமே. சரி பரவாயில்ல விடு, பார்ப்போம். கொஞ்சம் நேரம் வந்து பல்லு அரை வேக்காடு வெந்திருக்குது, கில்லு பதமாக வெந்திருக்குது. பொரியல் நல்லா இருக்குதா காலிஃப்ளவரு? சூப்பராக இருக்குது. அதுதான் சுகாஸுக்கு ஆராதனா. சுகாஸ் வந்து எப்போவுமே குழம்பு வைக்கும் போது அம்மா குழம்பு வேண்டாம் பொரியல் செஞ்சு கொடு அப்படிங்க. இன்னைக்கு பொரியல் செஞ்சுருக்கிற, குழம்பு தான் எனக்கு பிடிக்கும். மாற்றி மாற்றி அதுக்கு திங்க மாட்டா பாட்டுக்கு, திங்கிறக்கே முடைங்க நண்பர்களே. சாப்பாடு சாப்பிட்றக்க மருந்தை திங்கிற மாதிரிங்க அவ்வளோ முடைங்க. அது இந்த ஃபீவர் வந்ததுக்கு ரொம்ப நேற்று நைட்டெல்லாம் மிரட்டி ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் 2 வாய் சாப்பிட்டாங்க. இப்போ காலையில் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து பொரியல் பண்ணி லேட் ஆயிரும்ல, குழம்பு வச்சுட்டு இருந்தால் லேட் ஆயிரும். அதை ஆற வச்சு கப்பல் பொரியல் அவங்களுக்கு பண்ணேன். அப்புறம் குழம்பு இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயும் ஊற்றிட்டா பூ வெந்துச்சா இன்னும் வேகலை. குழம்பு ஆட்டி வச்சிட்டோம்னா 2 டைம் சாப்பிட்டுக்கலாம்ல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலிஃப்ளவர் பொரியல், குழம்பு, தயிர் இருக்குது. ஆமாங்க, தயிர் அங்கே வாங்கி போட்டு வச்சுருக்குற அப்படி இவங்க அப்பா. அது நல்லா விழுந்துச்சு. அது பெரிய அளவாக போடணும், அப்போ தான் நல்லா மணக்கு. உண்டுன்னு போயிட்டாலும் சூப்பராக இருக்குது. அளவாக போட்டு அப்படியா? ஐயோ, தயிர் ஆயிடுச்சு. நேற்று ஆகவே இல்லையா காலையில்? அதான் ஒரு சிலது மத்தியானம் ஆனால் தான் தேவையுது. அப்புறம் அது சாயந்தரம் நல்ல தயிர் கூலிங்க சீசன் கிடையாது. இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல். ஆமாங்க, நான் பாத்திரம் கழுவி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் அது ரொம்ப நாளாச்சு. அந்த நோட்டுக்கு படாத பாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சத்தியில் மட்டும்தான் கிடைக்குதாமா. 2ஆம் நம்பர் நோட்டுங்க. அரிசி பருப்பு கணக்கு கழிக்கிறது, அது தீந்து போச்சு. மறுநூறு சொல்லி விட்டா அதுக்கு 2 காணோம், 2 கொஞ்சம் காணோம். அது சக்தியோட தம்பி அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ சாப்பிட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டியதான். எல்லாருமே வந்து ரோஸ் கலர் யூனிஃபார்ம் தானே, இது என்ன இதை கட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. இது பழசு வந்து வீட்டில் இருக்கும்போது கட்டிக்கிறதுங்க. ஏதோ டைம் அப்படி சும்மா ரப்பி யூஸாக கட்டிக்கிறது, அப்புறம் அது வேஸ்ட் ஆகுது. வீட்டில் இருக்கும்போது கட்டிக்கிறதுங்க. ஸ்கூலுக்கெல்லாம் ரோஸ் கலர் யூனிஃபார்ம் தாங்க. ஆமாங்க நண்பர்களே, வாங்க. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப நாளாச்சுங்க வாங்கிட்டு வந்து, அதனால காலிஃப்ளவர் நேற்று பரவாயில்ல, விலைவாசியெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க. சந்தை வீடு சொல்லியிருந்தாங்களா? பரவாயில்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. பரவாயில்லைங்க. ஒவ்வொரு டைம்லாம் ரொம்ப ஓவர் ரேட் சொல்லுவாங்க. போன வாரமே 50 ரூபா கொடுத்தான்னு தக்காளி வாங்கினேன். அதுவுமே இந்த தொக்குக்கிட்ட அப்படி நுர மாதிரி வந்து ஏகப்பட்ட பழம் அழுகி போச்சு. இந்த தடவை எப்படி இருக்குன்னு வாக்கில் பழம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ அதெல்லாம் நல்ல பழமுங்க அப்படின்னு நாம் கேட்டோம்னா லைன் பழமுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி லைன் பழம்னா நல்ல பழம்ங்கிறாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. லைன் பழம்ங்கிறாங்க எல்லாருமே. சரிங்க, ஓகே வாங்க சாப்பிடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.